முத்தரசா மனசுக்குள்ள நீ என்னைக்குமே இருந்தது கிடையாது. முழுக்க முழுக்க ஸ்வேதா தான் இருக்கா. இல்லன்னா ஸ்வேதா கூட கல்யாணம் வரைக்கும் முத்தரசம் போயிருக்க மாட்டா. ஏதோ ஒரு விபத்து ஊர்க்காரங்களா அன்னைக்கு பண்ண கூத்தால அந்த கல்யாணம் நடந்துச்சு. வெண்ணிலா, ஐயோ, அப்புறம் வீடே உனக்கு இன்னைக்கு முதல் இரவுன்னு அமர்க்கல பட்டுச்சு. கடைசியில பார்த்தா இது சோக இரவா மாறிடுச்சு. வெண்ணிலா, அத்தை பாவம் அத்தனை தடவை சொன்னாங்கல்ல இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு. இதுக்கு பேர் தான் எட்டாகனிய பார்த்து கொட்டாவி விடுதுன்னு சொல்லுவாங்க. ஏற்பாடெல்லாம் பலஜோரா நடந்திருக்கு ஸ்வேதா. என்ன கனஜோரம் நடந்தாலும் என்ன நடத்தணும்னு நினைச்சாங்களோ அது நடக்கல. எதுவுமே நடக்கல. ஐ திங்க் இதெல்லாம் இனிமே தேவைப்படாது. சோ பாவம் அக்ஷயா ரொம்ப பசியில இருக்கா. அவ சாப்பிட்டுட்டோம். என்ன ஐ மீன், இதுக்கு நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கறேன். சரியா? உனக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோ. நான் தட்டோடவே எடுத்துக்கிறேன் ஸ்வேதா. எடுத்துக்கோ. இந்த பாலை நான் குடிச்சுக்கிறேன்னு. ஏன்னா இது ஸ்பெஷல் பால் இல்ல. இதுல பாதாம் முந்திரி எல்லாமே போட்டு நான் தானே ரெடி பண்ணேன். இதை எப்படியும் நான் தான் குடிக்க போறேன்னு எனக்கு முதல்லயே தெரியும். அதனால இந்த பாலை உங்களுக்காக ரெடி பண்ணது இல்ல, எனக்குன்னு ரெடி பண்ணது. சரி, நீ பார்த்து பத்திரம். என்ன, நான் வரேன். போலாண்டி. எல்லாம் எடுத்துட்டியா? சரி போ. நானும் உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. என்ன உங்க 3 பேர் முகத்திலயும் ஆடல போல? ஆக்சுவலி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா இது எப்படி நடத்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனிமேலாவது வாளை அடக்கிட்டு ஒடுக்கிட்டு சத்தம் இல்லாம மூளையில போய் உட்காரணும் 3 பேரும். நீங்க என்ன சொன்னீங்க கௌதம்? இலவ காத்த கிளியா? அது நான் இல்ல. அதோ உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காளே ஒருத்தி, அவதான். இந்த ஸ்வேதா யாருன்னு தெரியும்ல? காத்துக்கிட்டு இருந்து வந்தது இலவம் பஞ்சுன்னு தெரிஞ்சா மொத்த மரத்தையும் எரிச்சிடுவா. அதுதான் ஸ்வேதா. எனக்கு உபயோகமாகாத ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. நான் இருக்கவும் விட மாட்டேன். தள்ளுங்க. அண்ணி, என்ன நீ ஆச்சு? எதுக்கு அண்ணி அழறீங்க? விடுங்க அண்ணி, அழாதீங்க அண்ணி. உட்காரு. என்னையே கேலி கிண்டல் பண்றீங்களா? ஸ்வீட் சூப்பரா இருக்கு ஸ்வேதா. நீ சாப்பிடுறி தங்கம். அந்த கேலியும் கிண்டலும் ஒரு நிமிஷம் மேல நிலைச்சு நிக்கலையே. எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. கூடிய சீக்கிரம் இது நேராகணும். ஆகும். ஆனா எனக்கு மட்டும்தான். கவலைப்படாத, நடக்கும் ஸ்வேதா. நல்லா இருக்கு.
சித்ரா தான் நம்ம வீட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டு வராளோன்னு கொஞ்ச நாளா என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு முத்தரசு. என்னை பொறுத்த வரைக்கும் சித்ரா உண்மையில உயிரையே வச்சிருந்தாப்பா. ருத்ராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையற வரைக்கும் அவ ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையாது. அவ இந்த வீட்டை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பா. அதனாலதான் எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம்பா, சித்ரானா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எப்படி நீ சித்ராவை நினைச்சு ஏகபத்தினி விரதனா வாழ்ந்துகிட்டு இருந்தியோ அதே மாதிரி வெண்ணிலா விஷயத்திலயும் நடந்துக்கணும்பா. உன் வாழ்க்கையில இப்படி வெண்ணிலாவோட ஒரு கல்யாணம் நடந்து நல்ல விஷயம் நடந்ததெல்லாம் நல்லதுதான்ப்பா. சித்ராவோட ஆத்மா கூடிய சீக்கிரம் இதையெல்லாம் பார்த்து சாந்தி அடையும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சித்ரா, சித்தி உன்னை பத்தி பேசுறதுல இருந்து ஞாபகமாவே இருக்கு. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு சித்ரா. உன்னை அடியோட நான் மறந்துட்டேனா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது சித்ரா. இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. திடீர்னு எல்லாமே குழப்பமா இருக்கு. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா தானே இருந்துச்சு. ஏன் சித்ரா திடீர்னு என்னை விட்டு போன? நீ இன்னைக்கு என் மனசுக்குள்ள இருக்கிற சித்ரா. என்னால இன்னொரு கல்யாண வாழ்க்கை வாழ முடியாது சித்ரா. என்னால முடியல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னால அவ கூட சந்தோஷமா வாழ முடியுமா? எனக்கு தெரியலையே. என்ன மாமா, நீங்க போய் கலங்கி அழலாமா? நீங்க எப்பவுமே கம்பீரமா இருந்துதா மாமா நான் பாத்திருக்கேன். நீங்க அழறத பாக்குறதுக்கு எனக்கு மனசுக்கு சகிக்கல. அதுக்கு நான் காரணமா இருக்கேங்கிற போது சத்தியமா எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு மாமா. சத்தியமா சொல்றேன், நீங்க மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. இங்க பாருங்க, வெண்ணிலாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த மிக சரியான முடிவு. அதத்தான் நானும் விரும்பினேன். ஏன் விருப்பத்தை தான் மாமா நீங்க மறைமுகமா நிறைவேற்றிருக்கீங்க. இனிமே வெண்ணிலா தான் மாமா உங்களுக்கு வாழ்க்கை. அவ உங்கள பாதி. தயவு செஞ்சு அவளுக்கு தாலி கட்டி மனைவி ஆக்கிட்டு அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம அவளை தவிக்க விடுறது நியாயம் இல்ல மாமா. அதுவும் ஏன் ஞாபகத்தால நீங்க அவளை விட்டு விலகி வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு மாமா. மனசார சொல்றேன், உங்களுக்கும் வெண்ணிலாக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தையும் ருத்ராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். ருத்ராவை அம்மா ஸ்தானத்துல இருந்து கவனிச்சுக்கிறது வெண்ணிலாவால மட்டும்தான் மாமா முடியும். திரும்பவும் சொல்றேன், இந்த உலகத்திலேயே வெண்ணிலா அளவுக்கு ருத்ராவை கவனிச்சுக்கிறதுக்கு வேற யாருமே இல்ல. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். உங்க சந்தோஷத்துக்கு குறுக்க நான் எப்பவும் வரமாட்டேன். என்ன காரணம் காட்டி வெண்ணிலாவை தண்டிச்சிடாதீங்க மாமா. என் ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்.
இப்பவே ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாள்ல ஒரு நாள் போயிடுச்சு. இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான். போங்க மாமா, தயவு செஞ்சு வெண்ணிலா கூட சேர்ந்து வாழுங்க. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன். சித்ரா, நான் என்ன பண்ணணும்னு சித்ரா கனவுல வந்து சொல்லிட்டு போயிருக்கா. நீங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும் மாமா, அதான் எனக்கு வேணும். அப்புறம் என்ன ஸ்வேதா, இப்ப வரைக்கும் முத்தரசன் வீட்டுக்கு வரவே இல்லை போல இருக்கு. அத்தை சும்மாவா வச்சிங்க வெடி? சாதாரண வெடி இல்ல அத்தை, சும்மா வெடிக்குது வெடிக்குது வெடிக்குது. இப்ப வரைக்கும் நிக்காம வெடிச்சுக்கிட்டே இருக்கு. என் மனசுக்குள்ள அப்படியே மத்தாப்ப செதறுது அத்தை. முத்தரசன் இனிமே வீட்டுல தங்குவானா இல்ல எப்பவுமே அரிசி மில்லுல தான் தங்க போறானான்னு ஒண்ணுமே தெரியல. என்ன பண்றது, இந்த தள்ளாத காலத்துல இந்த பாவம் எல்லாம் எனக்கு. சூப்பர் அத்தை, அந்த வெண்ணிலா இந்த வீட்டுக்குள்ள என்ன ஆட்டம் போட்டா. மொத்தமா அத்தனையும் க்ளோஸ். மாமா கூட இனிமே எப்பவும் இந்த ஸ்வேதா மட்டும்தான் க்ளோஸ். அது நடந்துருச்சு நடந்துருச்சு, நீங்க நடத்தி காமிச்சிட்டீங்க. ஹலோ, சொல்லுங்க. கார்த்தி, என்னடா எங்கேயாவது வெளியில போறீங்களா? சரி, ஓகே, பண்ணிடலாம். என்ன ஸ்வேதா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா கார்த்திக், கௌதம், ஜனனி எல்லாருமே வெளியில போறாங்க போல இருக்கு. நான் வச்சுட்டுமா? மாமாவும் வெண்ணிலாக்கும் ரெடி ஆயிட்டாங்களா? அம்மா மேல பாரு. என்ன முத்தரசு, நைட் எல்லாம் தூங்கல போல இருக்கு. முகம் ரொம்ப வாட்டமா இருக்கேப்பா. அப்படிலாம் ஒண்ணு நினைச்சது. ஏன் சித்தி? நீங்க ரெண்டு பேரும் படியில இறங்கி வந்ததும் எனக்கு கல்யாணமான புதுசுல நீயும் சித்ராவும் வருவீங்கல்ல, அத பாக்குற மாதிரியே இருந்துச்சுப்பா. அதான் டக்குன்னு மனசுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. நானும் சித்ரா பத்தி பேசணும்னு தான் வந்தேன். நீயும் சித்ரா பத்தி சொல்ற. அப்போ நான் நினைச்சது சரிதான். ஆமா சித்தி, சித்ரா இன்னைக்கும் நம்ம கூட தான் இருக்கா. பெரிய விஷயத்த பண்ணிட்டா. என்ன? அது மனசே சரியில்லை, ஒரே குழப்பம். தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியல. என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம நேற்று கழுத்து மீட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு பார்க்குறேன் நம்ம சித்ரா என்னென்னமோ புலம்ப ஆரம்பிச்சிட்டா. சித்து வருத்தப்பட்டு பேசுறா. மொத்தமாக உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீயும் வெளியிலாவும் புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு அழுகாத குறை. எனக்கே ஒன்றும் புரியல. திடீர்னு நினைச்சு பார்க்குறேன் கனவு. ஆனா எனக்கு என்னமோ சித்ரா நேர்லயே வந்து கிட்ட பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அவன் என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் அதை சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் தெளிவாயிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே கிளியர் ஆச்சு.
சரியாயிடுச்சு, சந்தோஷமாயிட்டேன். சித்ரா சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கைய எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். 2 பேரும் ஹனிமூனுக்கு போறோம் சித்தி. என்னப்பா நின்னது நிக்க கிளம்பிட்டேன்னு சொன்னா? பரவாயில்ல, போயிட்டு வாங்க. சந்தோஷமான விஷயம்தான், இருந்தாலும் வெண்ணில ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. ஐயோ இல்ல அத்தை, எனக்கு தெரியவே தெரியாது. முத்து மாமா இப்ப கீழே வந்து சொல்லிதான் எனக்கே தெரியும். ஏதோ பக்கத்துல போலாம் கிளம்புன்னு சொன்னாங்க, நானும் அப்படியே கிளம்பிட்டேன். ஆமா சித்தி, சத்தியமா அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவகிட்ட தான் ஒண்ணுமே சொல்லல. கீழே வா ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னேன். சும்மா பாவம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கட்டுமே நினைச்சேன். அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படியாப்பா? சரி சரி, போயிட்டு வாங்க. எல்லாம் எடுத்து வச்சாச்சுல்ல? ஏன் மாமா, எலெக்ஷன்ல வெண்ணிலா நிக்கிறான்னு சொன்னீங்கல்ல, அதுக்குள்ள இப்போ ஊருக்கு போனா எதுவும் பிரச்சனை வராதே? எலெக்ஷனுக்கு கூட எத்தனை நாள் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவங்க எங்கேருந்தோ ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. வெண்ணிலாக்கு இந்த ஊர்ல நல்ல செல்வாக்கு இருக்கு, அவ கண்டிப்பா ஜெயிச்சிருவா. சரிப்பா, பத்ரம். எதுக்கும் கேலண்டர் எடுத்து நாள் நட்சத்திரம் பார்த்துடலாமே. சித்தி, இன்டர்நெட் ஜாதகம், வாட்ஸ்அப்பு, பேப்பரு, டிவியில சொல்ற ஜாதகம், கேலண்டர் ஜாதகம், நாலு நட்சத்திரம், சூளம், ஓரை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை சித்தி. சித்தி, எதுக்கு நீ இவ்வளவு தடுமாறுற சித்தி? எனக்கு புரியுது. ஒருவேளை எனக்கும் வெண்ணிலாக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ருத்ராவை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமோன்னு நீ ஒரு பாட்டியா பாசத்தில் நீ தடுமாறுற இல்லை? ஒன்றும் இல்லை சித்தி. சின்ன வயசில் என் அம்மாவை நான் இழந்து நிற்கும் போது நீ சித்தி எனக்கு வந்த. அப்போ ஊரில் இருக்கவங்க எல்லாம் சித்தி வந்துட்டா இனிமேல் அவன் முத்தரசை பார்த்துக்க மாட்டா, கொடுமைப்படுத்துவா, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னு பேசினாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல சித்தி. என் அம்மா உயிரோட இருந்ததா கூட என்னை இந்த அளவுக்கு பார்த்துருப்பான்னு தெரியல சித்தி. என் மேல நீ உசுரே வச்சிருக்கிற, எனக்கு ஒன்னா நீ துடிச்சு போயிடுவ. ஊர்ல எல்லாம் பேசினாங்களா சித்தி, அவங்க வாயில நீ அடைச்சிட்ட. அது பொய்யாகிட்ட இல்ல சித்தி. யாராவது என்ன பார்த்து இவன் மூத்ததா துப்புலன்னு சொன்னாங்களா? இல்லையே, உன் சொந்த புள்ள சித்தி. அப்படிதான் நீ பார்த்துக்கிட்ட, அப்படிதான் நீ பார்த்துட்டும் இருக்க. நீ எப்படி இருந்த, எப்படிலாம் என்ன பார்த்துக்கிட்டேன்னு குழந்தையா இருக்கும் போது வெண்ணில பார்த்துட்டு தானே இருந்தா. கவலைப்படாத சித்தி, வெண்ணிலா ஒன்ன மாதிரி தான். ருத்ராவை அவ மறக்க மாட்டா, அவன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கா. நீ என்ன எப்படி பார்த்துக்கிட்டியோ, பார்த்துக்கிட்டு இருக்கியோ, அதே மாதிரி வெண்ணிலாவை ருத்ராவை பார்த்துப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நீ கவலைப்படாத. ஐயோ, சரியான பாயிண்ட் வச்சு மடக்கிட்டாரே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட அத்தையால பேச முடியாதே. ஆசீர்வாதம் பண்ணு சித்தி. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சித்தி. டேய் பாத்ரா, என்கிட்ட சொல்லாம ஏமாத்திட்டல. இவனை கோச்சுக்கிறா? ஏன் நியாயமணி சந்தோஷப்படணும், சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா உம்முன்னு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கிற. நம்ம 2 பேரும் போயிட்டு வந்தாதான் பாவம் மாப்பிள்ளைக்கும் ஜனனிக்கும் ரூட் கிளியர் ஆகும். அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு பாவம். அவர் தான் கேட்டாரு.
நான் எப்போவே ரெடியா தான் இருக்கேன். மேடம் தான் கிடைக்கன்னு பார்வையே காட்ட மாட்டாங்க. மானத்தை வாங்காதீங்க. மன்னிக்கணும் நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆ. போயிட்டு வரேன்.